be willing to be a nobody. ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய். Even if God blesses you mightily, தேவன் வல்லமையாக உங்களை ஆசீர்வதித்தாலும் கூட, you become the greatest man of God on earth, பூமியிலே மிகப்பெரிய தேவ மனுஷனாக நீ மாறினாலும் கூட, say I am a nobody. நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லுங்கள். That was the secret of Paul's life. இதுதான் பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியம். You know, there are so many mighty servants of God who have fallen away and become backslidden. அநேக வல்லமையான தேவ மனிதர்கள் எவ்வளவோ பேர் அவர்கள் பின்வாங்கி விழுந்து போய்விட்டார்கள் என்று தெரியுமா? Like King Saul, சவுல் ராஜாவை போல, like Demas, தேமாவை போல, like Gehazi, கேயாசியை போல, like Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை போல. Judas Iscariot was a mighty man who raised the dead. மரித்தோரை எழுப்பின வல்லமையுள்ள மனிதனாக யூதாஸ் காரியத்தை இருந்தார். You read that in Matthew chapter 10. மத்தேயு 10 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். Judas was one of those people who went around healing lepers and raising the dead. யூதாஸ் காரியத்தை குஷ்டரோகிகளை சுகமாக்கி மரித்தோரை எழுப்பின ஒரு மனிதனாக இருந்தார். Where is he today? ஆனால் இன்றைக்கு அவன் எங்கே இருக்கிறான்? He is in hell. அவன் நரகத்திலே இருக்கிறான். When God blessed him, அவனை தேவன் ஆசீர்வதித்த பொழுது his head became bigger and bigger and bigger. அவனுடைய தலையானது வீங்க ஆரம்பித்தது. He became proud. அவன் பெருமையுள்ளவனாய் மாறினான். I have seen that happen to many good brothers. நல்ல சகோதரர்களுக்கு இது நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். They were very humble brothers when they started. அவர்கள் ஆரம்பித்த பொழுது மிகுந்த தாழ்மையான சகோதரர்களாக இருந்தார்கள். God blessed them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்த பொழுது they could not bear that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. They thought, I am doing this. நான் தான் இதை செய்கிறேன் என்று எண்ணினார்கள். They were not doing it. அவர்கள் அதை செய்யவில்லை. Jesus was doing it. இயேசுதான் அதை செய்தார். Supposing that little boy who gave 5 loaves to Jesus thought, I fed the 5,000 people today. இயேசுக்கு அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்த அந்த சின்ன பையன், அவன் இன்றைக்கு நான் 5000 பேரை போஷித்து விட்டேன் என்று எண்ணினால், supposing he went and told his mommy, you know, I fed 5,000 people today. அவங்க அம்மாட்ட போய் அந்த சின்ன பையன் அப்படி சொல்றான்னு வச்சுக்கோ, அம்மா இன்னைக்கு நான் 5000 பேரை நீங்க கொடுத்த சாப்பாட்டை வச்சு நான் போஷிச்சேன்னு சொன்னா, that is how some people boast today. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் மேன்மை பாராட்டுகிறார்கள். How God has used me to do this and that. நான் இதை செய்ய அதை செய்ய தேவன் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி விட்டார் என்று சொல்றாங்க. Some people may not say it, they just think in their mind, oh, what a wonderful man I am, I've done so many things for God. சிலர் அப்படி வாயை திறந்து சொல்வதில்லை, ஆனால் மனதிலே அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நான் வல்லமையுள்ள தேவனுடைய மனிதன், என்னெல்லாம் செய்கிறேன். There's a brother like that who I had to speak to a few weeks ago. அப்படி ஒரு சகோதரன் இருந்தார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அவரிடத்திலே நான் பேச வேண்டியதா இருந்தது. And I told him, நான் சொன்னேன், I said, brother, God's work was going on in this world before you and I were born. சகோதரனே, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தேவனுடைய வேலை ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. And long after you and I die, God's work will still go on. நீங்களும் நானும் செத்து போனதுக்கு அப்புறம் கூட தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். You are not so needed for God's work, and I am also not so needed for God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க தான் ரொம்ப தேவையேனும் கிடையாது, நான் தான் ரொம்ப தேவையேனும் கிடையாது. If I was never born, God will still have done His work. நான் பிறக்காமலே இருந்திருந்தா கூட தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். If you were இருப்பார். never born, God's work would still have been done. நீயும் பிறந்திருக்காவிட்டால் தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருந்தே இருக்கும். So don't begin to think that I am such an important person necessary for God's work. ஆகவே தேவனுடைய ஊழியத்துக்கு நான் தான் முக்கியமான ஆளு, நான் ரொம்ப தேவைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். I don't have any such foolish idea. எனக்கு அப்படிப்பட்ட புத்தியமான கருத்துக்கள் எல்லாம் இல்லை. Because I know God did His work before I was born. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். Long after I die and go, God's work will still go on. நான் மரித்து போனாலும் கூட தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். In between these thousands of years, for short period, God has allowed me to live. இந்த எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டத்திலே நான் வாழ முடியாது தேவன் அனுமதித்திருக்கிறார். You think all of God's work is dependent on me here? இங்கே என்னுடைய வாழ்க்கையை பொறுத்துதான் தேவனுடைய முழு ஊழியம் அமைந்திருக்கிறதா? I don't believe that. நான் இதை நம்புவதில்லை. During this short period, we must do what we can and move on. இந்த குறுகிய காலகட்டத்திலே நம்மால் இயன்றதை செய்துவிட்டு நாம் போய்விட வேண்டும். But many people, they do something and they become big in their heads. சிலர் ஏதோ கொஞ்சம் செய்துவிட்டு அப்படியே தலை பெருகிதா உப்பி விடுகிறது. And then God has to push them aside. பிறகு தேவன் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாகி விடுகிறது. It's very sad, but I have seen it happen so many times. இது மிகுந்த துக்கமான விஷயம். ஆனால் அநேக சமயங்களிலே இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். You know why it did not happen to Paul? ஏன் பவுலுக்கு அப்படி நடக்கவில்லை தெரியுமா? Because this is what Paul thought about himself. பவுல் தன்னை குறித்து எண்ணின எண்ணங்களை நீங்கள் பாருங்கள். You ask Paul, what do you think about yourself? பவுலே, உம்மை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டு பாருங்கள். He raised the dead. அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்பியவன். Even cloth that touched his body would heal the sick. அவனுடைய வஸ்திரமோ அவனுடைய துணிகளோ வியாதியத்தில் பட்டால் கூட அவர்கள் சுகமடைந்து விடுவார்கள். That is how there was so much. One cloth, you take a handkerchief and touch Paul's hand and go and put it on sick person will be healed. அவனுடைய கர்ச்சீஃபை எடுத்து வியாதியத்தில் போட்டால் கூட வியாதியத்தில் சுகமாகி விடுவார். What power there was in him? எவ்வளவு வல்லமை அவன் வாழ்க்கையில் இருந்தது. How many churches he planted? எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தார். Scriptures he wrote. எவ்வளவு வேத வசனங்கள் எழுதினார். And at the end of it, அவனுடைய முடிவிலே what does he think of himself? அவர் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறார்? He says, I
am a nobody. நான் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறார். Read 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். Verse 5. 5ஆம் வசனம். What is Apollos? What is Paul? பவுல் யார்? அப்போலோ யார்? We are only servants whom the Lord gave some opportunity to do something in this short period. இந்த குறுகிய காலகட்டத்திலே தேவன் கொடுத்த தருணத்தின்படி நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிற பணியாட்கள் தான். I planted, நான் நட்டேன், Apollos watered. அப்போலோ நீர் பாய்ச்சினான். What is the use of all that if God did not give the growth? தேவனே விளைவை கொடுக்காவிட்டால் நாங்கள் செய்கிற ஊழியத்துடைய மேன்மை என்ன? Now listen to this. இப்பொழுது கவனியுங்கள். The one who plants, நடுகிறவன், that is me. நான். The one who waters, that is Apollos. நீர் பாய்ச்சுகிறவன் அப்போலோ. Both of us are zero. நாங்கள் இருவருமே ஒன்றுமில்லை. Did you read that? நீங்கள் வாசித்தீர்களா? Paul, what are you? பவுல் நீர் யார்? I am a zero. நான் பூஜ்யம். What is Apollos? அப்போலோ யார்? Another zero. இன்னொரு பூஜ்யம். Now you put 2 zeros, what do you get? இப்பொழுது இந்த 2 பூஜ்யத்தையும் ஒன்றுக்கு பக்கத்திலே ஒன்றை வைத்தால் இப்போது அதனுடைய மதிப்பு எவ்வளவு? How much? எவ்வளவு? But if you put a 1 in front of it, ஆனால் அந்த 2 பூஜ்யத்துக்கு முன்னாக 1ஐ போட்டு விடுங்கள். oh, suddenly its value increases. திடீரென்று அதனுடைய மதிப்பு கூடி விடுகிறது. What is its value now? இப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளவு? That's why you must put God in front. ஆம், தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். Then the more zeros there are, value becomes so great. அப்பொழுது எத்தனை பூஜ்யங்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு So கூடுகிறது. now all of us are zeros here. What a lot of zeros we have here. இங்கே நாம் எல்லாரும் பூஜ்யம் தான். எத்தனை பூஜ்யங்கள் நாம் இருக்கிறோம். Put us all together, our value is still zero. நாம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வைத்தாலும் நம்முடைய மதிப்பு பூஜ்யம் தான். But if you put God in front, ஆனால் தேவனை அங்கே முன்னாக வைக்கும் பொழுது give him the first place. அவருக்கு முதல் இடத்தை கொடுங்கள். First place. முதல் இடம். Supposing you give God the last place. நீங்கள் முதல் இடத்தை கொடுப்பதற்கு பதிலாக கடைசி இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா 0 0 0 0 1. அங்கே 0 0 0 0 1. What is his value? இப்போ அதோட மதிப்பு என்ன? ஒன்றுதான். If you give him the first place, அவருக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுத்து விட்டால் this becomes so valuable now. இப்பொழுது அது எவ்வளவோ மதிப்பு கூடி விடுகிறது. Do you want to be a valuable brother? நீ ஒரு மதிப்புள்ள சகோதரன் இருக்க வேண்டுமா? This simple mathematics they teach them children in kindergarten. I'm teaching you here. LKG UKG க்கு சொல்லிக் கொடுக்கிற எளிய ஒரு கணக்கு பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். Put the 1 in front of the 0 and not after the 0. பூஜ்யத்துக்கு முன்னாக 1ஐ போடுங்கள், பூஜ்யத்துக்கு அப்புறம் 1ஐ போடக்கூடாது. Give God first place. தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்கள். I can be a 0, but if I give God first place, I will be a very valuable person. நான் ஒரு பூஜ்யம், ஆனால் தேவனுக்கு நான் முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது நான் மிகுந்த மதிப்புள்ளவனாய் மாறுகிறேன். That's what Paul said. இதைத்தான் பவுல் சொல்கிறார். I am nobody. நான் ஒன்றுமில்லை. I am 0. நான் பூஜ்யம். I know I have served the Lord 30 years, but at the end of 30 years I am still 0. நான் 30 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்து விட்ட பிறகும் கடைசியிலே நான் பூஜ்யம் தான். Most of us have not done even 1% of what Paul did. பவுல் செய்த ஊழியத்தில் 1% கூட செய்யவில்லை நம்மில் அநேகர். But think in your mind, be honest, think how important you think yourself to be. நேர்மையாய் உங்கள் மனதிலே சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு முக்கியமான நபர் என்று உணர்கிறீர்கள். I asked the Lord once, Lord, why so many people preach such boring sermons in the meeting? ஒருமுறை நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் நிறைய பேர் போர் அடிக்கிற பிரசங்கமா சபையில செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டேன். I got an answer. எனக்கு ஒரு பதில் கிடைக்கப்பட்டது. The answer is, இந்த பதில் என்னவென்றால், they think they are somebody. That is why I am not with them. அவர்கள் நான் ஒரு பொருட்டு, நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ணுகிறார்கள். ஆகவே தான் உங்களுடைய செய்தி போர் அடிக்கிறது. So they are standing there without me, says the Lord. ஆகவே அவர்கள் தேவன் இல்லாமல் தாங்களாகவே நிற்கிறார்கள். And it will be boring only. அப்பொழுது அது போர் அடிக்கிற செய்தியாகத்தான் இருக்கும். You want God to be with you? தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Tell God, Lord, I want to be a nobody till the end of my life. ஆண்டவரே, என் வாழ்நாள் முடிவு பரியந்தம் நான் பூஜ்யமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். You will never preach another boring sermon. அப்படியானால் நீங்கள் இன்னொரு போர் அடிக்கிற செய்தி பிரசங்கிக்க மாட்டீர்கள். You say, Lord, I want you to be honored. You want you to be first in my life. ஆண்டவரே, நீர் கனப்படுத்தப்பட வேண்டும். நீரே என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்க வேண்டும். Zero. நீங்கள் எப்பொழுதும் பூஜ்யமாய் இருந்து விடுங்கள். That was the secret of Paul's life. இதுதான் பவுல் வாழ்க்கையின் ரகசியம். But some others, they began to think they are so important. ஆனால் சிலர் நான் முக்கியமானவன் என்று எண்ணுகிறார்கள். See, for example, there's a man in the 3rd epistle of John. யோவான் 3 யோவான் அதிலே ஒரு நபர் இருக்கிறார். The 3rd epistle of John. அப்போஸ்தலன் யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 331ஆம் பக்கம். He says there, John says, I wrote a letter to the church. நான் ஒரு சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன் என்று யோவான் சொல்கிறார். Verse 9. 9ஆம் வசனம்.
I wrote something to the church by Diotrephes, who likes to be the first among them. He doesn't accept what we say. நான் சபைக்கு எழுதினேன் 9ஆம் வசனம். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. There are some elders like that. சில மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். They love to be first. அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள். There is a name for such elders. அப்படிப்பட்ட மூப்பர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. Diotrephes. தியோத்திரேப்பு. What is the mark of such elders? அப்படிப்பட்ட மூப்பர்களுடைய அடையாளம் என்ன? They love to be first. அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள். I'm sure he must have been a very boring preacher. அவன் கண்டிப்பாக போர் அடிக்கிற ஒரு பிரசங்கியாரே தான் இருப்பான் என்று நான் நம்புகிறேன். You say, how do you know that, brother Zac? சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? I know that because all those who love to be first are always boring. யாரெல்லாம் முதன்மையா இருக்க விரும்புகிறார்களோ அவருடைய பிரசங்கம் எல்லாம் போர் அடிக்கும். Without a doubt. ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் சொல்லுவேன். Next time you hear a boring sermon, you know the reason. அடுத்த முறை எங்கேயாவது போர் அடிக்கிற பிரசங்கத்தை கேட்டால் உங்களுக்கு காரணம் தெரியும். He loves to be first. அவன் முதன்மையா இருக்க விரும்புகிறான். He is not willing to be a zero. பூஜ்யமா இருக்க விரும்பவில்லை. Put God first. தேவனை முதன்மையா வைக்க விரும்பவில்லை. There were people like that in the first century. முதல் நூற்றாண்டில் அப்படி ஜனங்கள் இருந்தார்கள். Not only nowadays. இப்பொழுது மட்டுமல்ல. And John says, I write something and he won't even accept my correction. நான் ஒன்றை எழுதுகிறேன், என்னுடைய திருத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். Yeah, he says, oh John, what does he know? யோவானுக்கு என்ன தெரியும்? That is how his attitude was. அப்படித்தான் அவனுடைய மனப்பான்மை இருந்தது. John was an apostle appointed by God. யோவான் என்பவன் தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தான். Then John says, பிறகு யோவான் சொல்கிறான், and he says, those who don't, not only he doesn't listen to my words, but verse 10, he accuses us with wicked words, and if anybody, he does not receive the brothers, and he pushes them out of the church. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். These people who like to be first, முதன்மையா இருக்க விரும்புகிற ஜனங்கள், you don't agree with me, they say? நான் சொல்லுவதை ஒத்துக்கொள்ளவில்லையா? I will make it such a way that I will put you out of the church. எப்படியோ காரியங்களை உண்டாக்கி உன்னை சபை விட்டு புறமாக்கி விடுவேன். This is all politics. இவைகளெல்லாம் அரசியல். You don't agree with the leader of the party, I'll put you out of the party. இந்த கட்சியினுடைய தலைவரை ஒத்துக்கொள்ளட்ட கட்சியை விட்டு உன்னை நீக்கி விடுவோம். You agree with the party, I'll make you a cabinet minister. நீ கட்சியோடு கூட ஒத்துக்கொண்டால் உன்னை கேபினட் மினிஸ்டராக மாற்றி விடுவோம். When these things happen in a church, இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் நடைபெறும் பொழுது, it is not the church of Jesus Christ anymore. அது இயேசு கிறிஸ்துவின் சபையாக இன்னுமா இல்லை. That is a political party. அது ஒரு அரசியல் கட்சி. We have a lot of churches which are political parties today. இன்றைக்கு अनेक சபைகள் அரசியல் கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. Because the elders are not walking humbly with God. ஏனென்றால் மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்காமல் இருக்கிறார்கள். John says to this man Gaius, he wrote to a man called Gaius. காயு என்கிற ஒரு மனிதனுக்கும் யோவான் எழுதுகிறார். This letter is written to Gaius. இந்த லெட்டரானது காயுவுக்கு எழுதினதான ஒரு லெட்டர். He gives him an exhortation. அங்கே ஒரு புத்திமதியை சொல்கிறார். He says verse 11, don't imitate such evil people. இப்படிப்பட்ட தீமையை செய்கிறவர்களை நீ பின்பற்ற வேண்டாம். But follow what is good. நன்மையானதை பின்பற்று. He says there is another man, verse 12, called Demetrius. He's got a good example. 12ஆம் வசனத்திலே ஒரு நல்ல மனிதன் இருக்கிறார். அவருடைய பெயர் தேமேத்திரியு. எல்லாரும் நற்சாட்சி பெற்றவன். Be like him. அவனை போல இரு. What a wonderful thing when we can point out examples in the church like Demetrius was willing to be a zero. Follow his example. ஒன்றுமில்லாமல் இருக்க விருப்பமுள்ளதான தேமேத்திரியு அவன் இருக்கிறான். அவனுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய உதாரணங்கள் சபையில இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். What John was saying is that Demetrius is not an elder brother, but he is a wonderful example. தேமேத்திரியு ஒரு மூத்த சகோதரன் இல்லை, ஆனாலும் அற்புதமான ஒரு மாதிரியாக இருக்கிறான். He's a humble brother. அவன் ஒரு தாழ்மையுள்ள சகோதரன். I thank God for humble brothers and sisters in our churches who are not elders. இன்றைக்கு நம்முடைய சபையிலே மூப்பர் இல்லாமல் ஆனாலும் தாழ்மையா இருக்கிற சகோதரர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Men and women like Demetrius, தேமேத்திரியு போன்ற சகோதர சகோதரிகள், we can point out and say, look at that brother, look at that sister, what a humble person. இந்த சகோதரனை பாருங்கள், இந்த சகோதரியை பாருங்கள், என்ன அருமையான தாழ்மையான ஒரு சகோதரன், தாழ்மையான சகோதரி. They humble. ஏன் அவர் தாழ்மையா இருக்கிறார்கள்? They know that they are nobody. தாங்கள் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள். They have died. அவர்கள் மரித்து விட்டார்கள். That old man is dead. பழைய மனுஷன் மரித்து விட்டான். They have finished with that. அதோடு கூட அவர்கள் நீக்கி விட்டார்கள் காரியத்தை. Now they are only seeking the glory of Christ. இப்போது அவர்கள் தேடுவதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைதான். So in our churches we have Diotrephes and we have Demetrius. அது நம்முடைய சபைகளிலே நமக்கு தியோத்திரேப்பும் இருக்கிறார்கள், தேமேத்திரியும் இருக்கிறார்கள். And John says don't follow the Diotrephes. தியோத்திரேப்புவை பின்பற்ற வேண்டாம் என்று யோவான் சொல்கிறார். Follow the Demetrius. தேமேத்திரியை பின்பற்றுங்கள். Those who are willing to be nobodies.
ஒன்றுமில்லாமல் இருக்க விருப்பமுள்ளவர்கள். Paul said, "Follow me." பவுல் சொன்னார், என்னை பின்பற்று. He was a good example to follow. அவரை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மாதிரி பவுல். Let's turn to James chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். James chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். You know, many times in the New Testament we are pointed to the Old Testament. பல நேரங்களிலே புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டை சுட்டி காண்பிக்கக்கூடிய வசனங்கள் வருகிறது. Look at that example in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உதாரணத்தை பாருங்கள். You know, Jesus also did that. இயேசுவும் அப்படி செய்தார். He talked about Elijah and Elisha. எலியாவை பற்றி எலிசாவை பற்றி பேசினார். And Paul also speaks about different examples in the Old Testament. பவுலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பல மாதிரிகளை சுட்டி காண்பிக்கிறார். In Hebrews you read about the examples like Abraham and Joseph and Moses and all that. எபிரேயரிலும் கூட ஆபிரகாம், மோசஸ், எலியா போன்ற உதாரணங்களை வாசிக்கிறோம். So here is another example from the Old Testament. இங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு மாதிரியை வாசிக்கிறோம். James chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் and verse 11. 11ஆம் வசனம். We have counted those who blessed, those who endured. You have heard the endurance of Job and seen the end of the Lord's dealings. So the Lord is full of compassion and mercy. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். End of the Lord's dealings. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். Remember that phrase, the end of the Lord's dealings. இந்த வாசகத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் செயலின் முடிவை. Job went through a very difficult time. யோபு கஷ்டமான காலங்களுக்குள்ளாக கடந்து சென்றான். The Lord did not spare him. தேவன் ஒரு காலம் அங்கு எந்த இடத்துல அவனை விட்டு வைக்கவில்லை. He just allowed him to go through all that difficulty. எல்லா கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது அனுமதித்தார். See what he got at the end. ஆனால் முடிவில் அவன் என்ன பெற்றுக்கொண்டான்? It's like a student who finally got a PhD degree. ஒரு மாணவன் கடைசியாக PhD பட்டத்தை பெறுவதை போல, or did an MBBS and became a doctor, அல்லது MBBS பட்டத்தை பெற்று ஒரு மருத்துவராய் மாறுவது போல. But how many years before that, sitting late at night in the hospital ward and working, no sleep, go on so many years. ஆனால் அந்த டாக்டர் பட்டத்தை, MBBS பட்டத்தை பெறுவதற்கு முன்பதாக எத்தனை நாட்கள் கண்விழிப்பு வார்டிலேயும் ஆஸ்பத்திரியிலேயும் புத்தகங்களோடும் செலவழித்திருப்பான். See what happened at the end. ஆனால் முடிவை பாருங்கள். The end he got his PhD. முடிவில் அவனுக்கு PhD கிடைத்தது. Or got MBBS. அவனுக்கு MBBS கிடைத்தது. Or MS or something. அல்லது MS டிகிரி கிடைத்தது. ஏதோ ஒரு டிகிரி. And then he forgets all these things that happened. Say what I got at the end was good. அவன் நடந்த அவ்வளவு காரியங்களையும் மறந்து விட்டு இப்போது எனக்கு கிடைத்தது நல்லது என்று சொல்லுகிறான். The Holy Spirit is saying in the Christian life, don't just think of all you're going through now. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கிற காரியங்கள் எல்லாம் என்ன வேண்டாம் என்று See what will happen at the end. முடிவில் என்ன நடக்கும் என்று பாருங்கள். See the degree you will get at the end. கடைசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டத்தை எண்ணி பாருங்கள். Example is Job. உதாரணம் மாதிரி யோபுதான். What was the end of the Lord's dealings with Job? தேவன் யோபுவோடு கூட இடைப்பட்டதனுடைய காரியத்தின் முடிவு என்ன? What was the degree that Job got at the end? முடிவிலே யோபுக்கு என்ன பட்டம் தான் கிடைத்தது? Was it PhD or MBBS or அவனுக்கு PhD கிடைத்ததா, MBBS கிடைத்ததா? It says in James 5, think of the end what he got. யாக்கோபிலே பார்க்கிறோம், கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். Okay, now I'll show you, maybe you never knew the degree that Job got at the end of his life. யோபின் வாழ்க்கையின் முடிவிலே பெற்றுக்கொண்ட டிகிரியை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want you to turn to the book of Job. யோபின் புத்தகம். Towards the end of that book, chapter 40. அந்த புத்தகத்தின் கடைசி பகுதி 40ஆம் அதிகாரம். Verse 4. 4ஆம் வசனம். He says to the Lord, Lord, I am nothing. யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் நீசன் அல்லது ஒன்றுமில்லை. I am a zero. நான் ஒரு பூஜ்யம். So what was the degree that Job got at the end of his life? ஆகவே யோபின் வாழ்க்கையின் முடிவிலே அவன் என்ன பட்டத்தை பெற்றுக்கொண்டான்? Job, zero. யோபு என்ற பெயரை போட்டு அவன் கிடைத்த டிகிரி ஒரு சைபர், ஜீரோ. How many of you want that degree? எத்தனை பேருக்கு இந்த பட்டம் வேண்டும்? I am zero. நான் பூஜ்யம். See, what is the Lord's purpose? It's at the end of the Lord's dealings. யோபுவினுடைய செயல், கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தீங்களா? This is the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Why did he become such a great man? எப்படி அவன் அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாய் மாறினான்? Because he submitted to all that God did to make him zero. அவனை ஒரு பூஜ்யமாய் மாற்றும்படியாக தேவன் செய்த சகல கிரியைகளுக்கும் தன்னை அப்படியே விட்டுக் கொடுத்தான். How many of you elder brothers want to become zero? எத்தனை மூப்பர்கள் பூஜ்யமாய் மாற விரும்புகிறீர்கள்? In your church. உங்களுடைய சபையிலே.
Today you are a big man, you are maybe 10,000 or 100,000, but how many of you are willing to become zero? இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆள், 10,000 அல்லது 1,00,000 மதிப்பு இருக்கிறது, ஆனால் எத்தனை பேர் பூஜ்யமாக மாற விரும்புகிறீர்கள்? That is God's dealing. அதுதான் தேவனுடைய செயல். You say, but it's taking a long time with me. அது எனக்கு நிறைய நாட்கள் பிடிக்கிறது என்று சொல்லலாம். It is because you are 1 crore or something. It takes a long time to come to zero. ஏற்கனவே 1 கோடியோ எவ்வளவோ இருந்தீர்களாகவே குறைந்து பூஜ்யமாவதற்கு எவ்வளவோ நாட்கள் ஆகிறது. But don't give up. ஆனால் விட்டுவிட வேண்டாம். Let God reduce you. தேவன் உங்களை அப்படியே குறைக்கட்டும். He has to bring down that old building completely before he puts up a new building. ஒரு புது கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பதாக பழைய கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் இடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். When you come to zero, then you will learn to walk humbly with your God. அந்த பூஜ்யத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. Heavenly Father, நாம் தலைவனை வணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, search our hearts. உங்கள் இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Show us the pride we have in our holiness. உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற பெருமை ஆண்டவரே எங்களுக்கு காண்பியும். Humble us like you humbled Job. யோபுவை தாழ்த்தினது போல எங்களை தாழ்த்திவிடும். Help us to see that we are nobodies. நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். To remain nobodies all our life. வாழ்க்கை முழுவதுமாய் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே இருக்கட்டும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.